புதுச்சேரி கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு தொடக்க பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் மேம்பாலம் கடலூர் சாலை விரிவாக்க திட்டம் 1000 கோடிக்கு மத்திய அரசு ஒப்புதல். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கடிதம். புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் கைவினை பஜாரில் கைவினை பொருட்கள் கண்காட்சி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் டிஜிட்டல் இந்தியா பொது சேவை மைய திட்டத்தின் மாவட்ட அளவிலான பயிலரங்கம் ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு ஆங்கில தேர்வு எழுதிய மாணவர்கள் மகிழ்ச்சி. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு ஆங்கில தேர்வு கேள்விகள் எளிதாக இருந்தது என்றும் சரியான நேரத்திற்கு முடிக்க முடிந்ததாக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்ட திமுக ஆய்வு கூட்டத்திற்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு திண்டிவனம் வழியாக செல்லும் திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு திண்டிவனம் மரக்காணம் சாலையில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் மத்திய கண்காணிப்பு குழு உறுப்பினர் R.M. ஸ்ரீராம் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து அலுவலகத்தில் பேசினார். புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள கடைகளில் கட்டுமான பணிகள் இன்னும் முழுமை பெறாத நிலையில் உள்ளது. இப்பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அண்ணா சாலை பகுதியில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை பார்வையிட்டார். மேலும் பணிகளை விரைவாக முடித்து அண்ணா சாலை பகுதிகளில் உள்ள கடைகள் முன்பு நடத்தி வருபவர்களுக்கு கடைகளை ஒப்படைப்பதற்கான ஆவணங்களை செய்யுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார்.